வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் நடைபெறும் 72வது நாடார் மகாஜன சங்க மாநாட்டிற்காக 10,000 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு உணவுகள் சுட சுட தயாராகி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், முழு விவரம். நிச்சயமாக கனிமொழி, கடந்த 1910ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் துவங்கப்பட்ட இந்த நாடார் மகாஜன சங்க மாநாடானது 100 ஆண்டுகளை கடந்து தற்போது 72வது மாநாடானது மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய SVN கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த நாடார் மகாஜன சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர்கள் வருகை தரக்கூடிய வேளையிலே அவர்கள் பசியாறக்கூடிய வகையில் காலை, பிற்பகல், இரவு என 3 வேளையும் 2 நாட்களுமே உணவு தயார் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் 3000 நபர்கள் அமர்ந்து உணவருந்தக்கூடிய வகையிலே தற்காலிக பந்தல்கள் அமைக்கப்பட்டு அமர்ந்து சாப்பிடும் வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காலையிலேயே ஏற்கனவே நாம் சொன்னது போல காலை டிபன்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலே தற்போது பிற்பகல் உணவாக சைவ உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த உணவு கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வந்த நிலையிலே சாப்பாடோடு பச்சை பட்டாணி கூட்டு, அவரை எண்ணெய் கத்தரிக்காய், சிறுபருப்பு கூட்டு, உருளைக்கிழங்கு மசியல், கத்தரிக்காய் முருங்கைக்காய் இட்ட சாம்பார், அப்பளம், பாயசம், ரசம், மோர் உள்ளிட்டவைகள் தயார் செய்யும் பணியில் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே தற்போது பிற்பகல் உணவானது சுட சுட பரிமாறப்பட்டு வருகிறது. வரக்கூடியவர்கள் பசியாறி விட்டு இந்த மாநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. முதல் கட்டமாக 10,000 நபர்களுக்கு உணவு தற்போது தயார் செய்யப்பட்டு வரக்கூடிய வேளையிலே தயார் நிலையில் அடுத்து வரக்கூடிய 5,000 நபர்களுக்கும் தயார் செய்வதற்கான பணிகளிலே பணியாளர்கள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் 72வது நாடார் மகாஜன சங்க மாநாட்டிற்கு வரக்கூடிய அனைவருமே உணவருந்தக்கூடிய வகையிலே காலை முதல் இரவு வரை உணவானது விநியோகம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.